வணக்கம் நண்பர்களே. திமுகவின் ஆட்டம் முடிந்தது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. வேட்பாளர்கள் விறுவிறுப்பாக வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. மறுபக்கம் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவேகா தலைவர் விஜய் என பம்பரமாக சுழன்று வாக்குகளை வேட்டையாடி வராங்க. தமிழக தேர்தல் திருவிழாவில் என்ன நிகழ்வுகள் என்பதை சுருக்கமாக இந்த தொகுப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோவுக்கு பண்ணிடுங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக இந்த தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி 93,285 வாக்குகள் பெற்று மெகா வெற்றியை ருசித்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திறந்த ஜீப்பில் சென்ற உதயநிதி பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாங்க. அதன் பின்பு உதயநிதி வீதி வீதியா சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அதே போல தவேகா தலைவர் சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுறார். இதற்காக பெரம்பூரில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிகாரி அலுவலகம் திருச்சி மண்டல குழு அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செஞ்சார். இதனைத் தொடர்ந்து திறந்த வேனில் நின்றபடியே மரக்கரை எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக ஆட்சியை சராமரியாக விமர்சித்த விஜய், தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தவேகாவுக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள் என தெரிவிச்சிருந்தார். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தருமபுரியில் இன்று மாலை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. ஆனால் தமிழகத்தில் பெண்கள் இப்போதுதான் வேலைக்கு சென்றது போல ஸ்டாலின் பேசுகிறார். தமிழகத்தில் அதிகமான பெண்கள் எப்போதும் வேலைக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் பாஜகவுக்கு அடிமை இல்லை, எந்த கட்சியும் யாருக்கும் அடிமை இல்லை. ஸ்டாலின் திமுகவை போல கூஜா தூக்கும் கட்சி அல்ல நாங்கள் என்று தெரிவிச்சிருந்தார். மேலும் பயங்கரமாக ஸ்டாலினை அட்டாக் செய்த எடப்பாடி, இம்முறை ஸ்டாலின் தோற்று ஓடுவது உறுதி. இந்த வெத்து மாடல் திமுக அரசு கண்டிப்பாக இம்முறை தமிழகத்தில் இருக்காது, நாங்கள் தான் மகத்தான ஆட்சியை அமைப்போம் என திமுகவை கடுமையாக சாடியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இம்முறை யாருக்கு உங்கள் வாக்கு? மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.